வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் இங்கேயும் ஒரு கங்கை என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே அந்த பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். நமது சேனலில் புதிய வீடியோ வெளியிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாமதமாகிவிட்டது. அதற்கு காரணம் வேலை பளுவும் எனது செல்போன் தொலைந்து போனதும் ஒரு காரணம். பல நெருக்கடிகளுக்கு இடையில் இப்போது நிதி நெருக்கடியும் சேர்ந்து கொண்டு விட்டது. கமெண்ட்ஸ் மூலமாகவும் அலைபேசி வாயிலாகவும் எனக்கு ஆலோசனைகளும் பாராட்டுகளும் தெரிவித்து வருகிற அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்டு இருந்தால், எனக்கு அன்பளிக்க விரும்பினால், நன்றி சொல்லும் விதமாக யூடியூப் சேனலில் சூப்பர் தேங்க்ஸ் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த சூப்பர் தேங்க்ஸை பணம் செலுத்தி நீங்கள் வாங்கினால் அது எனக்கு அன்பளிப்பாக வந்து சேரும். நமது சேனலில் வெளியாகிற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தருமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். 1984 வெளியான இந்த சோலை புஷ்பங்களே என்கிற பாடல் எஃப் என்கிற ஸ்கேலில் அமைந்திருக்கிறது. மைனர் அல்லது மேஜர் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கலவையாக ஸ்வரங்கள் அமைந்திருக்கின்றன. கர்நாடக சங்கீதத்தின் ராகத்தின் அடிப்படையிலும் எந்த ராகத்தையும் குறிப்பிட முடியாது. ஹரி காம்போஜியா, கரகரப்பிரியாவா, சிவரஞ்சனியா என்று எந்த ராகத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 4 கட்டை சுருதி எஃப் என்கிற ஸ்கேலில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. 4 கட்டை சுருதியில் எஃப் என்கிற ஸ்கேலில் இந்த பாடலில் வருகின்ற ஸ்வரங்கள் சர்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம் மற்றும் அந்தர காந்தாரம், பஞ்சமம், சதுச்சுருதி தைவதம், கைசிகி நிஷாதம், தாரஸ்தாயி சர்ஜமம். இந்த பாடல் சஞ்சாரம் செய்கிற ஸ்வரஸ்தானங்களை கவனித்தால் கீழ்ஸ்தாயி பஞ்சமத்திலிருந்து தாரஸ்தாயி சாதாரண காந்தாரம் என்கிற கா ஸ்வரம் வரை சஞ்சாரம் செய்கிறது. அந்த வகையில் இந்த பாடலில் வருகின்ற ஸ்வரஸ்தானங்களை கவனித்தால் கீழ்ஸ்தாயி பஞ்சமம், சதுச்சுருதி தைவதம், மத்தியமஸ்தாயி சஜ்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம், பஞ்சமம், சதுச்சுருதி தைவதம், கைசிகி நிஷாதம், தாரஸ்தாயி சஜ்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம். வெஸ்டர்ன் மியூசிக் அடிப்படையில் இந்த பாடலில் வருகின்ற ஸ்வரஸ்தானங்களை கவனித்தால் எஃப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, சி, டி, இ ஃப்ளாட், எஃப். ஒட்டுமொத்தமாக 3 ஆக்டேவிலும் சேர்ந்து இந்த பாடலில் ஒலிக்கின்ற வெஸ்டர்ன் ஸ்வரஸ்தானங்கள் லோயர் ஆக்டேவ் சி, டி, மிடில் ஆக்டேவ் எஃப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஜி ஷார்ப். இந்த பாடல் அமைந்துள்ள தாளம் ஆதிதாளம் சதுச்சுர நடை 4/4. பாடலின் பல்லவியை பார்க்கலாம். பல்லவியின் முதல் வரி சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. இது கா என்கிற அந்தர்காந்தார ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. தாளத்தில் சமத்தில் வருகிறது. கபபதாப சோலை, கபபதாப சோலை, தபகரி புஷ்பங்களே
தப்பகரி புஷ்பங்களே கப்ப பத பதப்பகரி சோலை புஷ்பங்களே சரி காரி கரி சசா சரி காரி கரி சசா என் சோகம் சொல்லுங்களே என் சோகம் சொல்லுங்களே. முதலில் வந்த கப்ப பத பதப்பகரி என்கிற வரியில் அந்தரகாந்தாரம் இடம்பெற்றிருந்தது. இப்போது வந்த சசா என்கிற வரியில் சாதாரண காந்தாரம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இடத்தில் சிவரஞ்சனினுடைய சாயல் தென்படுகிறது. இந்த வரியை முழுமையாக பார்த்தால் கப்ப பத பதப்பகரி சரி காரி சசா என்று வருகிறது. பல்லவியின் அடுத்த வரி கண்ணாளனை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன. இது தாளத்தில் ஓரிடம் தள்ளி வருகிறது. இந்த வரி சர்ஜமம் என்கிற சா சுரத்தில் ஆரம்பிக்கிறது. சசாரி ரே சரி சாததாப்பா சசாரி ரே சரி சாததாப்பா கீழ்சாயி பஞ்சமம் வரை செல்கிறது. கண்ணாளனை கண்டாளன என் வேதனை சொன்னால் என்ன சசாரி ரே சரி சாததாப்பா சசாரி ரே சரி சாததாப்பா. அடுத்த வரி நல்வார்த்தைகள் தந்தால் என்ன. இது போன வரியினுடைய தொடர்ச்சியாகவே தாளத்தில் ஓரிடம் தள்ளி வருகிறது. இந்த வரி பா என்கிற கீழ்சாயி பஞ்சமஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. பத தசா சரீரி பாகா பத தசா சரீரி பாகா நல்வார்த்தைகள் தந்தால் என்ன. இப்போது இந்த பல்லவியினுடைய ஸ்வரங்கள் அனைத்தையும் தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம். அந்த தாளத்திற்கு இந்த i500 கீபோர்டிலிருந்து ஸ்டைல் செக்ஷனில் பாலி 3 என்கிற 8 என்ற எண் கொண்ட தாளத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதனுடைய டெம்போ 74 என்கிற அளவில் வைத்து கொள்ளலாம். இது எஃப் என்கிற ஸ்கேலில் அதிகமாக எஃப் மேஜர் வருகிற காரணத்தினால் எஃப் மேஜர் அக்கம்பனி வைத்து கொள்ளலாம். மெட்ரோனோம் சேர்த்து கொள்ளலாம். இந்த கீபோர்டில் பாலி 3 என்கிற அந்த தாளத்திற்கு ஏற்ற வாய்ஸ் என்று டிஃபால்ட்டாக புல்லாங்குழல் வாய்ஸ் வைத்திருக்கிறார்கள். அதையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் மேஜர் அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம். Gapa pada pada pagari sa sariri gari gari sa sa. Gapa pada pada pagari sa sariri gari gari sa sa. Sa sariri sari sa da da pa. Sa sariri sari sa da da pa. Pada da sa sariri paga. Gapa pada pada pagari sa
அடுத்து சரணத்தை பார்க்கலாம். சரணத்தின் முதல் வரி, கண்ணா ஜோடிக்குயில் மாலையிடுமா இல்லை ஓடிவிடுமா. இது த என்கிற சதுச்சுருதி தெய்வதம் ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது, தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. தச சத தனி தப்ப பாத பகங்கா, தச சத தனி தப்ப பாத பகங்கா, கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா. தச சத தனி தப்ப பாத பகங்கா, கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா. கப்பப்பா தனி பத தசா, கப்பப்பா தனி பத தசா, இல்லை ஓடி விடுமா. இந்த வரி முழுமையிலும் கா என்கிற அந்தரகாந்தாரம் ஸ்வரம் வந்திருக்கிறது. இந்த வரியை முழுமையாக பார்த்தால் தச சத தனி தப்ப பாத பகங்கா, கப்பப்பா தனி பத தசா என்று வருகிறது. இதற்கு அடுத்த வரி, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா கங்கை வற்றி விடுமா. இந்த வரிக்கு இதற்கு முந்தைய வரியினுடைய ஸ்வரங்களை அப்படியே வாசிக்க வேண்டும். தச சத தனி தப்ப பாத பகங்கா, கப்பப்பா தனி பத தசா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா கங்கை வற்றி விடுமா. சரணத்தின் அடுத்த வரி, உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது. இது சதுச்சுருதி தெய்வதம் என்கிற தா சுரத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. தானி தப்ப பாத பகங்கா, கங்கப்ப கப்ப தானி தப்ப பாணி தப்பப்பா, தானி தப்ப பாத பகங்கா, கங்கப்ப கப்ப தானி தப்ப பாணி தப்பப்பா, உன்னை என்ன மூச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது. தானி தப்ப பாத பகங்கா, கங்கப்ப கப்ப தானி தப்ப பாணி தப்பப்பா. இதுவரையிலும் கா 2 என்கிற அந்தரகாந்தார ஸ்வரம்தான் பயன்பட்டு இருக்கிறது. அடுத்த வரி, கல்யாணமாம் கச்சேரியாம் தாளாதடி நெஞ்சு. இந்த வரி தாளத்தில் ஓர் இடம் தள்ளி பஞ்சமம் என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. பப்பாதசா 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 தசாசா, கல்யாணமா கச்சேரியா தாளாதடி நெஞ்சு. சரணத்தின் அடுத்த வரி, கொக்கு ஒன்று காத்திருக்குது கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது. இந்த வரி தாரஸ்தாயி ரிஷபம் என்கிற சதுச்சுருதி ரிஷபத்தில் தாளத்தில் சமத்தில் ஆரம்பிக்கிறது. Bigari sasari sa dada, dadani da papada pagari gari sasa. தாரஸ்தாயி ரிஷபத்தை ஒட்டி சாதாரண காந்தாரம் வருகிறது, கீழே வரும்போது அந்தரகாந்தாரம் வருகிறது. Rigari sasari sa dada, dadani da papada pagari gari sasa. Rigari sasari sa dada, dadani da papada pagari gari sasa. கொக்கு ஒண்ணு காத்திருக்குது கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது. சரணத்தின் இந்த ஸ்வரங்கள் அனைத்தையும் தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம். தாளம் அதே தாளம். முதலில் தாளம், அதன் மீது எஃப் மேஜர் அக்கம்பனி, அதோடு மெட்ரோனோம்.
గపప దాని పద దస దాని దప్ప పాద పగగ గగప గప దాని దప్ప పాని దప్ప పా దాని దప్ప పాద పగగ గగప గప దాని దప్ప పాని దప్ప పా పప దస పప దస పప దస దస స రింగిరి సారి సదగా దాని దప్ప పాద పగరి గరి సస గప పద పద పగరి సా సరి రి గారి గరి సస గప పద పద పగరి సా సరి రి గారి గరి சசா. நண்பர்களே, இந்த பாடலை வாசித்து மகிழுங்கள். மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.